இன்றைக்கி ரயன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு சௌந்தர்யா கிட்டேயும் பவித்ரா கிட்டேயும். அதாவது ஒரு பேச்சாளரை இந்த ஷோக்குள்ளே கொண்டு வந்ததுலேருந்தே இந்த ஷோ வந்து ஒரு பேச்சாளருக்கான ஷோவாகவே மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்னோட பதிலை சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இங்கே எல்லாமே பேசி தான் ஜெயிக்கணும், இல்லை நம்ம ஏதாவது ஆக்ஷன் பண்ணோன்னா கூட அந்த ஆக்ஷனை கூட நம்ம சொல்லி காட்டி தான் நம்ம ஜெயிக்க முடியும், மற்றபடி நம்ம எதுவும் ஆக்ஷன்ஸில் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வாரம் இங்கே ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்குது. ரெண்டாவது அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட மைண்டுன்னு ஒன்று இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் நல்லதை நினச்சி நல்லதாக விளையாடும் போது அது வெளியில் மக்களுக்கு அந்த முகத்தில் கன்வே ஆகும். அப்படி தான் ஒரு சீசனும் வந்து மக்கள் வந்து வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். 1-2 சீசனில் அது தப்பி போயிருக்கலாம். ஒருவேளை அவங்க வேறு ஏதாவது டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இல்லை மக்கள் தெரியாமல் ஏமாந்துருக்கலாம். மற்றபடி பொதுவாக மக்கள் சூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இப்படி தான். இதில் பவித்ரா வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய பேசுகிறதுனால நம்ம கொஞ்சம் பேசினா கூட அது பத்த மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியலை, மனுஷன் மெமரி டாஸ்கில் வின் பண்ணியிருக்காரு, ஃபிசிக்கல் டாஸ்கில் வின் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் உண்டு ஸ்போர்ட்ஸாக என்ன பேச்சா எல்லாத்துலேயுமே வின் பண்ணியிருக்காரு. இவங்களே பார்த்துருக்காரு. ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண குடிமகன் ரோல் கொடுத்துருக்கும் போது கூட அதில் ஒரு மனநிலை இல்லாதவங்களாம் நடித்து பேசி ஜெயிச்சிருக்காரு. ஸோ நிறைய நடிப்பு திறமை, அந்த திறமை, இந்த திறமை என்னெல்லாம் அவருக்கு தெரியுமோ அது எல்லாமே அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. பேச்சு போட்டி வச்சது வேணால் தப்புன்னு சொல்லலாம். அதுவுமே லாஸ்ட் சீசனில் ஒரு டான்ஸ் போட்டி வச்சாங்க. அது வந்து மணி இருந்தார். மணி எவ்வளோ பெரிய டான்ஸருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நிக்சன்லாம் நம்பிக்கையோடு ஆடலையா? மணிக்கிட்ட வேறு யாராவது ஜெயிக்க முடியுமா? ஆனால் மணியை வச்சுட்டு வேறு எல்லாரும் ஆடலையா? நிக்சன் ஒரு சூப்பரான டான்ஸ் கொடுக்கலையா? எல்லாருமே மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா, விஷ்ணு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எப்படியெல்லாம் ஆட முடியுமோ எல்லாருமே ஆடினாங்க. யாருமே வந்து ஒரு டான்ஸரை வச்சுட்டு இந்த டாஸ்க்கு கொடுத்தது தப்புன்னு யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் என்னென்னா, இது வரைக்கும் இருந்த சீசனில் யாருமே இப்படி எல்லாரும் கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்களாம், குவாலிஃபைடு ஸ்பீக்கர்ஸ் கிடையாதான். இது இவர் ரயான் சொல்கிறாரு. அதுக்கு பவித்ரா தலையாட்டுறாங்க. நான் நினைக்கிறேன், அர்ச்சனா பேசி இவங்க கேட்டதே இல்லையா? ஆரி பேசி கேட்டது இல்லையா? அசீம் பேசி கேட்டது இல்லையா? ஸ்னேகன் பேசி பார்த்தது இல்லையா? அவர் ஒரு கவிஞர், அவரே அவர் அப்போ எப்படி பேசியிருப்பார்? அவரோட தமிழ் பேச்சு எந்த மாதிரி ஒரு அழகில் இருந்திருக்கும்? நான் இப்போ யாரையாவது மறந்துருக்கலாம், எனக்கு டக்குன்னு மனசில் ஞாபகம் வந்தவங்கள தான் நான் சொல்ல முடியும். இவங்க எல்லாரும் பேசி இவர் கேட்டதே இல்லையா? அர்ச்சனா எப்படி வாயாலேயே என்ன மாதிரி சுச்சுவேஷனையும் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். இங்கே அவங்கள பாசிட்டிவாகவும் சொல்லலை, நெகட்டிவாகவும் சொல்ல. பாசிட்டிவ் சுச்சுவேஷனையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், நெகட்டிவ் சுச்சுவேஷனையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோ பேச்சு திறமை இருந்தது. இதெல்லாம் இவங்க பார்த்ததே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, முத்துக்கும் மஞ்சரிக்கும் வந்து ஒரு பேச்சு வந்து அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஆயுர்வேதா புக்கில் படிச்சிருக்கேன். கேரளா மக்களும் பஞ்சாபில் பிறந்தவங்களும் இயற்கையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். அப்போ அவங்கெல்லாம் இங்கே பிக் பாஸில் வராங்க. அப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்குக்கு அவங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இல்லையா? நம்ம சத்யா வந்து ஒரு டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லலாம். அதாவது ஃபிசிக்கலி அவர் ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ அவர் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோட அந்த டாஸ்க்குள்ளே வரலையா? அது எனக்கு தெரியல. இப்போ சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யா ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க அழகு அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இல்லையா? அவங்க அழகுக்காகவே அவங்களுக்கு கொஞ்சம் பேர், நான் எல்லாரும் அவங்க அழகுக்காக ஓட் போடுறாங்கன்னு சொல்லலை, அவங்களோட கேம் பிளே பிடிச்சும் ஓட்டு போடுவாங்க. பட் அவங்களோட அழகு பிடிச்சவங்க கூட அவங்கள பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பவித்ரா, அன்ஷிதா இவங்க எல்லாருமே வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோயின்ஸ். தர்ஷிகா, ஸோ அவங்களுக்கு ஒரு தர்ஷிகா கூட கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆகலன்னு சொல்லலாம். பட் பவித்ரா, அன்ஷிதாலாம் ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின்ஸ். அவங்களுக்கு அதுக்காகவே வந்து நிறைய ஓட்ஸ் கிடைக்கும். அப்புறம் இங்கே தீபக் அண்ணா, அப்புறம் விஜய் விஷால், பாரதி கண்ணம்மா ஹீரோ அருண், இவங்க எல்லாருமே வந்து சீரியல் ஹீரோஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இதெல்லாம் அட்வான்டேஜ் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது முத்துவும் மஞ்சரியும் அப்படி பார்த்தா கம்பேரிட்டிவ்லி அவங்க 2 பேருமே காமனர்ஸ் தான். மஞ்சரி கம்ப்ளீட் காமனர், முத்து கொஞ்சம் வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குது? அவங்களுக்கு பேச தெரியுது. பட் முத்துக்கு பேச மட்டும் தெரியுதுன்னு இவங்கெல்லாம் புரிஞ்சு தான் பேசுகிறாங்களா, புரியாமல் பேசுகிறாங்களானே எனக்கு தெரியல. வாய் பேச்சுக்கு இவங்களுக்கு பிடிக்கலைன்னா வேணால் முத்துக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் வாய் மட்டும் தான் நீங்கள் சொல்லலாம். என்ன டாஸ்கில் எக்ஸல் பண்ணலை மனுஷன், என்ன தைரியம், என்ன தெளிவு, என்ன மெமரி, எல்லாத்துக்கும் மேலே என்ன பொறுத்தளவில் ஒரு வின்னரை மக்கள் டிசைட் பண்ணுறது வந்து நான் சொன்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தான் அதோட ரீசன் நான் நினைக்கிறேன். ஒரு சீசனும் அவங்க மனசில் நினைக்கிற எண்ணங்கள் அவங்க முகத்தில் பிரதிபலிக்குது. அதை பார்த்து தான் மக்கள் மயங்கி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ராயனோட இந்த விஷயத்தை பற்றி விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணி பேசியே ஆகணும். இது கரெக்டாக தப்பாங்கிறத அவர் முடிவு பண்ணி சொல்லட்டும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.